अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருவரங்கம் பெரிய கோவிலை மிக விரிவாக அனுபவிக்கின்ற பெரியாழ்வார் எம்பெருமானுடைய விபவாவதார செயல்களை எல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட சேற்றிதங்களை செய்த எம்பெருமானன்றோ இந்த திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தருளியிருக்கின்றான் என்று அனுபவிக்கின்றார். இந்த 4ஆம் பத்து 9ஆம் திருமொழியிலே அதிலே 7வது பாசுரம் கீழே சில பாசுரங்களிலே, அதாவது 6 பாசுரங்கள் வரை ராமபிரானாய் அவதரித்த காலத்திலே அவன் செய்த சேற்றிதங்களில் சிலவற்றை சொன்னார். அவன் கண்ணபிரானாய் அவதரித்திருந்த காலத்திலே செய்த சேற்றிதங்கள் சிலவற்றை சொன்னார். இப்பொழுது 7வது பாசுரத்திலே வாமனாவதாரத்தை அனுபவிக்கின்றார். ஆக வாமனானாய் அவதரித்தவனன்றோ இப்பொழுது திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தருளி இருக்கின்றான் என்று அவனுடைய அனுபவத்தை செய்கின்றார். மாவலியை குறும்பதக்கி அரசு வாங்கி இறைப்பொழுதில் பாதாளம் கலவிருக்கை கொடுத்து வந்த வெம்மான் கோயில் இறைப்புடைய மணிவரமேல் இளைஞாயிரெழுந்தார் போல் அரவணையின்பாய் சிறப்புடைய வனங்கள் நிறை செழுமணிகள் வெட்டரைக்கண் திருவரங்கமே என்று வாமனனாக வந்த அந்த சரித்திரத்தை வர்ணிக்கிறார் பெரியாழ்வார். மகாபலியினுடைய நெஞ்சை ஈர்க்க வேண்டும் அல்லவா, இந்த மனதை கவர வேண்டும் அல்லவா, அதற்காக முதலிலே எப்படி வந்தான் என்றால் பிரம்மச்சாரியாக வந்தான். அப்பொழுதுதான் அவன் யாச்சகம் கேட்க முடியும். ஆனால் அப்படி வருகிற பொழுதும் சாமானியமான பிரம்மச்சாரியாக வராமல் குரல் பிரமச்சாரிய, மிகவும் குள்ளமான பிரம்மச்சாரி என்று அப்படி சிறு குழந்தை போலே வந்தான். அப்பொழுதுதான் அந்த போர்வேந்தர் மன்னை மனங்கொள்ள வஞ்சித்து நெஞ்சுருக்கி என்று இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக குரல் பிரமச்சாரியாய் வந்தான். வந்து என்ன செய்தான்? மாவலியை குறும்பு அதக்கி, அந்த மகாபலியினுடைய குறும்பு என்னால் ஒரு அடாத செயல். என்ன செயல்? இந்திரனுக்கு என்று கொடுத்திருந்த ராஜ்யத்தை இந்த மகாபலி பறித்து கொண்டான் அல்லவா, அதுதான் அவன் பண்ணின தவறு. அவன் என்ன அவனுக்கு நற்குணங்கள் இருந்தாலும் கூட அவனுக்கு என்று கொடுத்ததை கொண்டு திருப்தி அடையாமல் மற்றொருவனுடையதையும் தான் அபகரிக்கிறானே, அங்கேதான் எம்பெருமானுக்கு கோபம் வருகிறது. இவனுக்கு என்று கொடுத்ததை இவன் கொள்ளாமல் இவனுக்கு கூடாத காரியத்தை செய்கிறான் என்றுதான் எம்பெருமானுக்கு அவனிடத்திலே கோபம் ஏற்பட்டது. அந்த மாவலியை குறும்பதக்கி, அவனுடைய குறும்பை அடக்கினான். அதற்கு மேலே அவனை என்ன செய்தான் என்னால் இறைப்பொழுதில் பாதாளம் களவிருக்கை கொடுத்தான். குறும்பதக்கி அரசு வாங்கினார். அவனிடத்திலிருந்து ராஜ்யத்தை பறித்து கொண்டான். எப்படி பறித்து கொண்டான் என்னால் யாச்சகம் கேட்டு பறித்து கொண்டான். பறித்து கொண்டவன் என்ன செய்தான் என்னால் இறைப்பொழுதில் என்கிறார். உண்மையாக பெரிய யுத்தம் செய்து ராஜ்யத்தை பெற வேண்டும் என்னால் பல காலம் ஆகும். ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடந்தது என்னால் 16 நாள்கள் யுத்தம் நடந்தது. பாரத யுத்தம் 18 நாள்கள் நடந்தது. ஆனால் இங்கே அப்படியெல்லாம் அல்ல. இறைப்பொழுதில் மகாபலியிடத்திலே போய் யாச்சகம் கேட்டான். யாச்சகம் கேட்டவுடனே அந்த மகாபலி என்ன செய்தான்? இவனுக்கு கையிலே தண்ணீரை தாரை வார்த்தான், தீர்த்தத்தை தார வார்த்தான். அடுத்த க்ஷணமே இவனுடையதாக ஆகிவிட்டது. உடனே என்ன செய்தான்? மகாபலியை பாதாள லோகத்திலே சிறை வைத்து விட்டான் என்று பார்க்கிறோம். ஆக அதைத்தான் இந்த பாசுரத்திலே இறைப்பொழுதில் பாதாளம் களவிருக்கை, களவிருக்கை என்னால் கொலுவிருக்கை என்று பொருள். ஆமா, அந்த பாதாள லோகத்திலே அவனை சிறை வைத்திருந்தாலும் கூட அங்கேயும் அவன் சக்கரவர்த்தியாக, அதாவது ஒரு அரசனைப் போலேதான் கொலுவிற்றிருக்கிறான் இன்றைக்கும் என்று சொல்லுகின்றார்கள். இப்படி அவனை அடக்கின பொழுதும் கூட அவனுக்கும் ஒரு பெருமை கொடுத்தான். இறைப்பொழுதில் பாதாளம் களவிருக்கை கொடுத்து வந்த எம்மான், அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் எங்கே எழுந்தருள் இருக்கிறான் என்னால் ஒரு ஆதிசேஷனாகிற படுக்கையிலே எழுந்தருள் இருக்கிறான். அந்த ஆதிசேஷன் எப்படிப்பட்டவன் என்னால் தன்னுடைய திருமுடி மீது நிறைய மாணிக்கங்கள் எல்லாம் ஒளிவிடும்படியாக, பாம்பு என்னாலே
அதனுடைய தலையிலே மாணிக்கங்கள் ஒளிவிடுவது உண்டு என்பது கவி மரபு. அதைத்தான் இந்த பாசுரத்திலேயும் தெரிவிக்கின்றார். இங்கே திருவனந்தாழ்வான், அவன் மீது சயனித்திருக்கின்ற எம்பெருமான், அந்த திருவனந்தாழ்வான் எப்படி பிரகாசிக்கிறான் என்றால், அவனுடைய தலைகள் மேலே மாணிக்கங்கள் எல்லாம் நன்றாக ஒளிவிட்டு வீசுகின்றனவா. அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்று கேட்டால், எரிப்புடைய மணிவரை மேல் இளஞாயிறு எழுந்தார் போல் என்று நன்றாக பிரகாசம் உள்ள ஒரு மாணிக்க மலை. மணிவரை என்றால் ஒரு மாணிக்க மலை அல்லது நீலமணி, அதன் ஒரு மலை. அந்த மலை மேலே சூரியன் உதித்தால் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அதுபோல எரிப்புடைய மணிவரை மேல் இளஞாயிறு எழுந்தார் போல். இளஞாயிறு உதிக்கின்ற சூரியன் எழுந்தால் அது எப்படி அந்த மலையினுடைய உச்சியிலே பிரகாசிக்குமோ அதுபோல இங்க மலை போல திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன் இருக்கிறான். அவனுடைய திருமுடி மேலே அந்த மாணிக்கங்கள் சூரியனைப் போலே பிரகாசிக்கின்றன. அதைத்தான் தெரிவிக்கிறார். எரிப்புடைய மணிவரை மேல் இளஞாயிறு எழுந்தார் போல் அரவணையின் வாய் சிறப்புடைய பணங்கள் மிசை செழுமணிகள் விட்டரிக்கும் திருவரங்கம் என்று அந்த மாணிக்கங்கள் எல்லாம் நன்றாக பிரகாசிக்கின்றன. அப்படிப்பட்ட திருவரங்கம் என்று இந்த பாசுரத்திலே அந்த திருவரங்கத்திலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானை மட்டுமல்லாமல் அவனுக்கு அனவரதம் தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற அந்த திருவனந்தாழ்வானையும் அனுபவித்தார் பெரியாழ்வார். அடுத்தபடியாக 8வது பாசுரம். இந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், நரசிங்க பெருமானாய் அவதரித்தவன் தான் இங்கே திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தருளிருக்கிறான். ஆக ராமாவதாரம் ஆயிற்று, கிருஷ்ணாவதாரம் ஆயிற்று, அதற்கு அடுத்தபடியாக வாமனாவதாரம் ஆயிற்று. இப்போ நரசிம்மாவதாரத்தை அனுபவிக்கின்றார். அம்பத்தீரணியனை உகிர்நுதியார் ஒள்ளியமார் புரைக்கவோன்னி சிரம்பத்தி முடியிடிய கண்பிதுங்கா வாயலரத் தெழித்தான் கோயில் உடம்பெத்த மலர் கமலம் உலகளந்த தேவடிவோள் உயர்ந்து காட்டா வரம்புத்த கருத்தென்னல் தாழ் சாய்த்து தளவடங்கன் தன்னரங்கமே. நரசிங்க பெருமானாய் அவதரித்த எம்பெருமான் அவன் என்ன செய்தான் என்றால், அந்த ஹிரண்யகசிபுவினுடைய உரம் பத்தி அந்த மார்பை பற்றி அப்படி எடுத்து தன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்டானான். மடியிலே வைத்துக் கொண்டு அவனுடைய மார்பை கீண்டான் அல்லவா. அதை தெரிவிக்கிறார். உரம் பத்தி இரணியனை உகிர் நுதியால், தன்னுடைய அந்த உகிர் நுதியாலே அந்த நகத்தினுடைய நுனியாலே ஒள்ளிய மார்பு உரைக்க ஊன்றி, அந்த பிரகாசிக்கின்ற மார்பு அதிலே உரைக்கும்படியாக தன்னுடைய கையை ஊன்றினான். அந்த ஊன்றின வேகத்திலே என்ன ஆயிற்று என்றால், இரணியன் துன்பம் தாழாமல் ஓ என்று கதறினானாம். அப்பொழுது அதை தெரிவிக்கின்றார். சிரம்பத்தி முடியிடிய கண் பிதுங்க வாயலர தெழித்தான் என்று அந்த இரணியன் அவனுடைய சிரத்தை பற்றி இழுத்தான், அவனுடைய முடியை கீழே தள்ளினான். அவன் என்ன ஆயிற்று என்றால், முடியிடிய கண் பிதுங்க வாயலர என்று இப்படி அவனை செய்யும்படி தெளித்தான். அவனை அழித்து அந்த இடத்துல பெரிய ஆரவாரத்தை செய்தான் என்று அந்த நரசிங்க பெருமானை கொண்டாடுகின்றார். அப்படிப்பட்ட நரசிங்க பெருமான் எழுந்தருளி இருக்கிற இடம் எது என்றால், அதுதான் திருவரங்கம் பெரிய கோயில். இன்றைக்கும் கூட திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு நாம் சென்றோமானால், அங்கே கோவிலுக்கு உள்ளேயே கூட மேட்டழகிய சிங்கர் என்ற ஒரு சன்னதி, அதாவது தாயார் சன்னதிக்கு பக்கத்திலேயே அமைந்திருக்கிறது. ஸ்ரீரங்க நாச்சியார் சன்னதிக்கு பக்கத்திலேயே அமைந்திருக்கிறது மேட்டழகிய சிங்கர் சன்னதி. அங்கே அழகிய சிங்கனாக நரசிங்க பெருமானாக எம்பெருமான் எழுந்தருளி இருப்பதை இன்றைக்கும் நாம் சேவிக்கலாம். அப்படி நரசிங்க பெருமானாய் அவதரித்தவன் என்றோ இப்பொழுது திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தருளி இருக்கிறான் என்று சொன்னவர். அந்த திருவரங்கத்திலே நடக்கின்ற ஒரு இயற்கை காட்சிகள் அதையும் அழகாக வர்ணிக்கிறார். அங்கே அப்படி தோட்டத்திலே சென்றால், பயிர்கள் எல்லாம் கீழே பயிர் நிலங்களிலே சென்றால் நன்றாக சென்னர் பயிர்கள் உயர்ந்து அப்படி நன்றாக வளைந்து இருக்கின்றனவா. அங்கே பக்கத்திலேயே தாமரைகளும் நன்றாக மலர்ந்திருக்கின்றனவா. அதாவது தாமரை சென்னர் பயிரும் கூட வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது நீர்வளத்தை கூறுகின்றது. அதாவது தண்ணீர் மிகுதியாக இருந்தால்தான் அங்கே தாமரை வளரும். சென்னர் பயிர்களிலே தண்ணீர் மிகுதியாக இருக்கிறது, கூடவே தாமரையும் வளர்கிறது என்று தெரிவிக்கின்றார். அந்த தாமரை பயிர்கள் எல்லாம் அப்படி தாமரை பூக்கள் எல்லாம் ஓங்கி வளர்ந்திருக்கின்றனவாம்.
அங்கே பக்கத்திலே அந்த சென்னர் கதிர்களானவை நன்றாக பயிர்முற்றி அப்படி கவிழ்ந்திருக்கின்றனவாம். இதை பார்த்தால் எப்படி இருக்கிறது என்னால் அவர் தெரிவிக்கின்றார், உரம்பெத்த மலர்கமலம் உலகளந்த சேவடி போல் உயர்ந்து காட்டா என்று. அங்கே உரம்பெத்த மலர் கமலம், அந்த தாமரை பூவானது அப்படி ஓங்கி உலகளந்த திருவடி, எம்பெருமான் உலகத்தை எல்லாம் வளர்ந்த பொழுது மேல் நோக்கி ஒரு திருவடியை செலுத்தினால் அல்லவா, அந்த திருவடி போல அந்த தாமரை இருக்கிறதா. அந்த தாமரைக்கு பக்கத்திலேயே என்ன இருக்கிறது என்னால், இந்த சென்னர் பயிர்கள் எல்லாம் கதிர் முற்றி இருக்கிறபடியினாலே அப்படி நன்றாக கவிழ்ந்திருக்கின்றன. அது எப்படி இருக்கிறது என்றால், அந்த எம்பெருமானுடைய உயர்ந்த திருவடிகளை வணங்குகின்ற அடியவர்களைப் போலே வரம்பொத்த கதிர் சென்னல் என்றால் நன்றாக பயிர் முத்தி இருக்கின்ற அந்த கதிர்களால் கூடிய சென்னர் பயிர்களானவை தாழ் சாய்த்து தலைவணக்கம் தென்னரங்கமே என்று எம்பெருமானுடைய பெரிய திருமேனியை நிருசிம்மாவதாரத்திலே எடுத்தான். அவனுடைய திருவடிகளிலே வணங்கினான் பிரகலாதன். இங்கே என்னன்னா, தாமரைப்பூ அது எம்பெருமான் உலகளந்த திருவடி போலே உயர்ந்து காட்ட பக்கத்திலே இருக்கிற சென்னர் பயிர்கள் வளைந்து கிடப்பது அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்குகிறா போல இருக்கிறது என்று அந்த இயற்கை காட்சிகளை காணுகிற பொழுது கூட ஆழ்வாருக்கு எம்பெருமானுடைய நினைவும் அவனுடைய அடியார்களுடைய நினைவும் தான் வருகிறது. ஆஹா, தாமரை பூக்கள் எம்பெருமானுடைய திருவடி போல இருக்கின்றன, அங்கே வளைந்து கிடக்கிற சென்னர்கள் எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்குகின்ற அடியவர்களைப் போல இருக்கின்றன என்று இப்படி திருவரங்கத்தை அனுபவிக்கின்றார். அனுபவம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம்.